ரிச் பிஸ்னஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ரிச் ஹார்ட்டோட இருக்கிற லீடர் ரொம்ப 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 கம்மி. எஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரத்தன் டாட்டா அவர்களை பற்றி தான். 1937 மும்பையில் பிறந்த இவர் ரொம்ப வசதியான குடும்பத்திலேருந்து வந்தவர். என்னதான் ரிச் ஃபேமிலி ஆனாலும் அவரோட சைல்ட்ஹுட் ஈஸியானது இல்லை. பேரண்ட்ஸ் டிவோர்ஸ்ட். ஸோ பேரண்ட்ஸ் செப்பரேட் ஆனதுனால தன்னோட கிராண்ட்மா கிட்ட தான் அவர் வளர்றாரு. அவருக்கு வேண்டியது எல்லாம் அவங்க கிராண்ட்மா பார்த்து பார்த்து செய்கிறாங்க. ஸ்கூலிங்ஸ் அங்கே முடிச்சுட்டு காலேஜுக்காக அவர் யூஎஸில் இருக்கிற கார்னல் யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்கிறாரு. அவரோட ஸ்டடீஸை முடிச்சுட்டு மறுபடியும் அவர் இந்தியாவுக்கு திரும்பி வராரு. ஸோ என்னதான் டாப் பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ண அவருக்கு கெரியர் ஸ்டார்ட் பண்ண சான்ஸ் இருந்தாலும் கூட அவர் அடிமட்டத்தில் தொழிலை கற்றுக்கிட்டு வரணும்னு நினச்சிட்டு தன்னோட ஃபேக்ட்ரியிலே ஃப்ளோர்லேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ தான் அவருக்கும் தொழிலை கற்றுக்க முடியும், ஒர்க்கர்ஸோடைய கஷ்டம் என்னன்ட்டும் அவர் புரிஞ்சிக்க முடியும். இப்படி தன்னோட ஹார்ட் ஒர்க்னால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து அதே டாடா குரூப்போட சேர்மேன் ஆனார். அவரோட லீடர்ஷிப்பில் டாடா மோட்டார்ஸ், ஜாக்வார், லேண்ட் ரோவர் மாதிரி வேர்ல்ட் பிராண்ட்ஸ் அக்யூர் பண்ணது இந்தியாவுக்கு கிடைச்ச பெரிய பெரிய ப்ரவுட் மூமெண்ட் கூட சொல்லலாம். பட் அவர் கிரேட்னஸ் பிஸ்னஸில் மட்டும் இல்லை. 2008 மும்பை தாஜ் ஹோட்டலில் நடந்த அட்டாக் அப்புறம் தன்னோட எம்ப்ளாயீஸ்க்கு, ஃபேமிலிக்கு பர்சனலாக சப்போர்ட் பண்ணார். ஹாஸ்பிட்டல் பில்ஸ், அவங்களுக்கு சேல்ரி, அவங்க குழந்தைகளுக்கான எஜுகேஷன் எல்லாத்தையும் அவர் பர்சனலாக கேர் பண்ணார். அது மட்டும் இல்லை, ஒரு நாள் அவர் ரோட்டில் போயிட்டுருக்கக்குள்ள ஒரு ஃபேமிலியில் அம்மா, அப்பா, 2 குழந்தைங்க கஷ்டப்பட்டு 2 வீலரில் போனாங்க. ஸோ அவர் காரோடைய விலைலாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களால கார் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சி தான் அவர் டாட்டா நானோ காரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ டாட்டா நானோ கார் க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் கார் அஃபோர்ட் பண்ண முடியும் என்ற நிலைமை வந்துச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம 2019 கோவிடில் அஃபெக்ட் ஆனதுக்கு பிறகு அவருடைய சேரிட்டி குணத்தை நம்ம கண்ணால் பார்த்துருப்போம். எஸ், நம்ம புவர் பீப்புள்ஸ்க்கு, நம்ம இந்தியாவுக்கு எத்தனாயிரம் கோடி அவர் கொடுத்து ஹெல்ப் பண்ணாருன்றது எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். லைஃப் ஃபுல்லாக அவருக்கு சேரிட்டி, கைண்ட்னஸ், ஹியூமானிட்டி அப்படின்னு நிறைய அவார்ட்ஸ் அவர் வாங்கியிருந்தாலும் கூட அவருடைய சிம்பிளிசிட்டியை அவர் எப்பவும் விட மாட்டார். அது மட்டும் இல்லை, அவர் எப்பவுமே தன்னோட மெசேஜாக என்ன நினைப்பார் அப்படின்னா, பவர் அண்ட் வெல்த் ஆர் நாட் மை மெயின் ஸ்டேக்ஸ் அப்படின்றது தான் அவர் கொள்கையாகவே நினச்சார். திஸ் இஸ் த பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் ரத்தன் டாட்டா, பிஸ்னஸ் லெஜண்ட் வித் கோல்டன் ஹார்ட்.